கமருதீன் நேத்து ஒரு வேலையை பார்த்து விட்டான். சும்மா தேவையில்லாம டச் அந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மைனால் இது ஏன் நடந்தது? அந்த படத்தை போடுங்க சார். இது எப்படின்னு இருக்கு பார்க்கறதுக்கு எப்படின்னு இருக்கு? நெக்ஸ்ட் கொஞ்சம் டச் பண்ண கான்டென்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. எக்ஸாக்ட்லி மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். முதல் 2 வாரம் நல்லா ப்ளே பண்ணிச்சு, இப்போ இடையில கொஞ்சம் இதுவும் ப்ளே தான், எல்லாமே ப்ளே தான். முடிஞ்சு போச்சியா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 23 அண்ட் எபிசோட் 24 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா கண்டஸ்டன்ஸையும் கொண்டு போய் வெளியே உட்கார வச்சுட்டு லிவிங் ஏரியால ஒரு 4-5 பேர் முகமுடியெல்லாம் போட்டு வந்து இருக்கிற கிராசரிஸ் அப்புறம் ஏதாச்சும் ஐட்டத்தை ஒழிச்சு வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி வீடு ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம திவாகரன் பார்வதி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல பார்வதி திவாகர்ட்ட, அண்ணே உன்னை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரினே அப்படிங்கிற மாதிரி சாரி எல்லாம் கேட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது திவாகரை போட்டு அடிக்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் திவாகர் கூட போயிட்டு சாரி கேட்டு சேரவும் செஞ்சுக்கிறாங்க. இந்த பார்வதியை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் திவாகருக்குமே இந்த வெக்கம் மானம் சூடு சோரணெல்லாம் இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரிய மாட்டுது. பார்வதி அந்த அடி அடிக்கிறாங்க, வாங்கிக்கிறாப்புல. அப்புறம் பின்னாடி போய் பார்வதியை பற்றி பேசுகிறாப்புல. அண்ட் பார்வதி சாரி கேட்டோடனே அதெல்லாம் விடுமா, அதெல்லாம் நான் அன்னைக்கே மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேற பேசிக்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் 2 வாரமாக நல்லா ஆடிட்டு இருந்த பொண்ணு இப்போ இப்படி ஆயிடுச்சேன்னு யோசிக்கும் போது தான் கொஞ்சம் அப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பார்வதியை சொல்றாங்க, அண்ணே அது கேம்னே, இதுவும் கேம்னே, நான் பண்றது எல்லாமே கேம்னே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் பார்வதியுடைய ரியல் ஃபேஸை இந்த வீட்டில் காட்டல, அவங்க எல்லாத்தையுமே கேமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கின்றத அவங்க வாயாலே சொல்றாங்க. என்னடா முதல் 2 வாரம் நல்லா ப்ளே பண்ணிச்சு, இடையில போய் கொஞ்சம் இதுவும் ப்ளே தான், எல்லாமே ப்ளே தான். அண்ட் இதுல வர பார்வதி சொல்றாங்க, வினோத்தும் கமருதீனும் எனக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்கன்றதுக்காக வீடே சேர்ந்து அவங்க 2 பேரும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ மொத்த வீடும் அவங்கள போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அதை திவாகரே கிளியர் பண்றாப்ல, அப்படிலாம் கிடையாதுமா. அதுக்கான ரீசன் அவங்க பண்றது தான். ஏன் விஜய் சேதுபதி சாரே சொல்லலையா, பார்வதி கிட்ட போய் சண்டை போடுறவங்க ஏன் கமருதீன் கிட்ட சண்டை போட மாட்டாங்க, ஏன்னா அவன் அப்படி நடந்துக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு திவாகருக்கு இந்த கேம் இருக்கக்கூடிய புரிதல் கூட பார்வதிக்கு இல்லையா, இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரிய மாட்டுது. அதெல்லாம் காரணம் இல்லை பாரு, அவங்க 2 பேரும் எதுக்கிறது உனக்கு சப்போர்ட். ஆனாலுமே பார்வதி என்ன சொல்றாங்க, அவனுங்க அந்த மாதிரி தான் நம்பிட்டு இருக்கானுங்க. ஏன்னா எனக்கு 7 ஓட்டு, கமருதீனுக்கு 10 ஓட்டு, வினோத்துக்கு 5 ஓட்டு வந்துச்சுல, இப்படி எல்லாருக்கும் ஓட்டு வந்தது எனக்கு சப்போர்ட் பண்ணி தான்ற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது திவாகரை பாருங்க, ஆமா அவங்களுக்குலாம் இன்னுமே அதிகமான ஓட்டு வரும், ஏன்னா எல்லாருமே வெறுப்புல இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சைடில் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை அவர் ஒரு பக்கம் கொட்டிட்டு இருந்தாப்புல. அவ பார்வதி சொல்றாங்க, அண்ணே இதுதானே கேமு, இந்த மாதிரி அலைன்ஸ் வச்சுக்கணும், அலைன்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கலாம், இது எல்லாமே கேமில் வரும்னே அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி சர்வைவரில் என்னென்ன வேலைகளெல்லாம் பார்த்தாங்களோ அதே வேலையை தான் கொண்டு வந்து இந்த பிக் பாஸ் வீக்லேயே அவங்க அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒவ்வொருத்தர் கூடயும் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே பிளான்டு. யாரு கூட எப்படி அலைன்ஸ் வச்சு இந்த கேமை எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகணும், யாரு கூட எப்போ சண்டை போட்டு எதிரியாக நிற்கணும், மறுபடியும் சாரி கேட்டு யாரு கூட எப்போ சேரணும், இந்த அலைன்ஸ் எல்லாத்தையுமே பார்வதி பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இன்னைக்கு அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க. அண்ணே இதுதான் கேமே, அலையன்சஸ் அப்பப்ப மாத்திக்கிட்டே தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா எல்லா ஹவுஸ்மேட்ஸும் உள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி இருந்த எந்த ஒரு கிராசரிஸ்மே இல்ல, எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஸ்டோர் ரூம்ல ஒரு செட் ஆஃப் கிராசரிஸ் அமுச்சு விட்டு இதை வச்சு தான் நீங்க இதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட போறீங்க. இதுக்கப்புறம் சாப்பாடு வேணும் அப்படின்னா ஒவ்வொரு டாஸ்க் வரும் இல்லையா, அந்த டாஸ்க்ல ஜெயிச்சு அந்த சாப்பாடை வாங்கி நீங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வேண்டுமானால் அடுத்தடுத்து வரும் டாஸ்க்கள் வென்றால் மட்டுமே கிடைக்கும். உங்கள் உணவு உங்கள் கைகள். அண்ட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா அந்த துஷார் அரோரா பேசக்கூடிய கண்டென்ட்லாம் டெலிகாஸ்ட் பண்றதே கிடையாது. அது மீறி அந்த ஃப்ரேம் காட்டும் போது பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி துஷாருக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்ணியுமே இன்னுமே நான் திருந்த மாட்டேன், நான் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் அரோரா கூட உட்கார்ந்து பேசுறத மட்டுமே ஃபுல் டைம் ஜாபா வச்சிருக்காப்ல. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இவங்க 2 பேரும் பேசக்கூடிய கர்மத்தெல்லாம் முன்னாடி டெலிகாஸ்ட் பண்ணிருந்தாங்க, இப்ப அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அதுக்கப்புறமா வேக்கப் சாங் எல்லாம் போட்டு எல்லாரும் போயிட்டு ஆடிலாம் முடிச்சுட்டு வந்தாங்க. அண்ட் பிரவீன் ராஜும் அஸ் கேப்டனா எதையாச்சும் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் கடந்து உருண்டு புரண்டுகிட்டு தான் இருக்காப்புல. ஆனா கடைசியில் அது எங்க போய் முடியுது அப்படிங்கிறது தான் அவருக்கே தெரிய மாட்டுது. இன்னைக்கு என்ன பண்ணாப்புல, எல்லாரும் வாங்க ரவுண்டா நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிக்க வச்சுட்டு நம்ம டே பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணணும்னா நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. பாசிட்டிவா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு கமருதீனை செலக்ட் பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் டவுட்லாம் வரதா செஞ்சிச்சு. அப்ப கமருதீன் என்ன சொன்னார்னா, நான் தூங்கும் போதும் எழும்போதும் நல்லதே நடக்கும், ஏன்னா நான் மிக நல்லவன் அப்படின்னு சொல்லி நல்லா பாசிட்டிவா ஆரம்பிச்சாப்ல. சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்த திவாகர்ட்ட விட்டாங்க. திவாகர்
அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு வெற்றி நிச்சயம்னாப்ல. அதுக்கப்புறம் முடிச்சிருவாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பாசிட்டிவிட்டியை போட்டு திணிச்சுக்கிட்டே இருந்தாப்லையா கேப்டனே பார்த்தாப்ல. இது ஓவர் பாசிட்டிவிட்டியா இருக்கே, போதும் சொல்லி நிறுத்தின உடனே வினோத்தம் ஆமாப்பா போதும் அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டினோடனே திவாகருக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. நீ எதுக்கு அதை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டே நல்லா போகணும், பாசிட்டிவா போகணும்னு சொல்லி ஆரம்பிச்சது கடத்த சண்டேல வந்து முடிஞ்சு போச்சு. நீங்க யாருங்க நான் பேசிட்டு இருக்க பண்ணி பாட சொல்லுங்க. நீங்க யாரு ஓரா பார்த்துட்டேன். அந்த ஒரு பக்கம் கானா வினோத் கடுப்பாய் திவாகரை பார்த்துட்டே பைத்தியக்காரா அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் விட்ட உடனே அங்க இருக்கிற ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் ஏன்னா தேவையில்லாத வார்த்தையை விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வினோத் ஒரு பக்கம் கண்டிச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கேப்டன் வந்து திவாகர் கிட்ட அண்ணே வாங்க கொஞ்சம் பேசி சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது அவன்கிட்டலாம் பேச முடியுமாமா, அவன் பைத்தியக்காரன்லாம் யூஸ் பண்றாமா, தகுதி தகாதரம்லாம் இல்லமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன்னா நீ ஏன்னா வார்த்தையை விடுற அப்படிங்கிற மாதிரி சண்டைன்னு வந்துருச்சுன்னா ரெண்டு பேருமே மாறி எக்கச்சக்கமான வார்த்தையை விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சண்டையில ரெண்டு பேரும் அதிகமான வார்த்தைகள்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலுமே பிரவீன் கேப்டனா எங்க ஆரம்பிச்சது எங்க வந்துதான் நிக்குது, சரி வாங்க இதையும் நான் சால்வ் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் நிக்க வச்சு இங்க பாருங்க வினோத்தனே, அதாவது ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்ற உரிமை எனக்கு தான் இருக்கு உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு பக்கம் திவாகர் கிட்ட டேய் அப்படிலாம் கத்தாதடா அப்படிலாம் பேசாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாதுனே கத்தக்கூடாதுனே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்க பார்ப்பா நான் மரியாதை தான் கத்துனேன், நீ வாடா போடான்லாம் சொல்ற அப்படிங்கிற சொல்லும்போது சரி நீ கத்தாதனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பயுமே திவாகர் விடாம அப்ப நான் கத்துனது தான் பிரச்சனை, அவன் என்ன பார்த்து பைத்தியக்காரன் சொன்னது பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சரி ரைட் ரெண்டுமே தப்பு தான், நீயும் வார்த்தையை விடாத நீயும் கத்தாத அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாப்ல. ஆனா அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ண விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் அங்கேருந்து வந்துட்டு மச்சான் அன்னைக்கு வார்த்தை விட்டாரே அதை நீ மறந்துட்டியா அதை சொல்றா அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்தி விட்ட உடனே அன்னைக்கு சொன்னார் தெரியுமா, ஓ மூஞ்செல்லாம் என் காலுக்கு சமண்டா, நீ எல்லாம் என் செருப்புக்கு சமண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து வினோத் சொல்ல ஆரம்பிச்சு அந்த பிரச்சனையை கிளற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வினோத் இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையை விட்டுட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல பேசி முடிச்ச பிரச்சனையெல்லாம் மறுபடியும் எடுத்து வந்து பேச ஆரம்பிக்க அதுக்கு அரோரா புள்ள வேற சப்போர்ட்டுக்கு வந்த உடனே திவாகர் அரோரா கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாப்ல. டேய் யார் எங்கடா சண்டைக்கு போயிட்டு இருக்கீங்க, சரி ரைட்டு இப்போ நான் மறுபடியும் சால்வ் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரவீன் கூப்பிட்டு இங்க பாருங்கண்ணே நீங்களும் வார்த்தையை விடாதீங்க நீங்களும் கத்தாதீங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சபரி நான் விட்டுருவேனா இப்ப பாருயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் வினோத் என்ன தெரியுமா பண்றாரு போதும்பா அப்படின்ற மாதிரி நாக்க காட்டுறாருனே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அது சரியாப்பா அப்ப அது மட்டும் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய பிரச்சனை எல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்துல எந்த ஆர்மி கேம்ப்ல இப்படி கடந்து சண்டை போட்டுட்டு கிடந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்படிப்பட்ட சண்டைக்கு ஒருத்தர் கடந்து போராடிட்டு அவன் தான் கேப்டன் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில பாருங்க பாசிட்டிவிட்டி இன்னைக்கு நாலு ஃபுல்லா பாசிட்டிவா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாசிட்டிவிட்டி இல்லாம டே போயிட்டு இருக்கு. அப்பயும் நான் விட மாட்டேன், ரெண்டு பேருடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் மறுபடியும் போய் அண்ணன் நீ வார்த்தையை விடாதனே நீ கத்தாதனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் விட்டுருவேனான்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்துட்டேன். அண்ணே அதாவது வினோத்தனே திவாகர்னானே உள்ள வந்துடுறாரு அது எனக்கு சரியா படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வினோத் சொல்லிட்டாப்ல சரி ரைட் நானும் வரமாட்டேன் இனிமேல் அவரையும் வரவேணான்னு சொல்லணும்னே சரி வரமாட்டேன்னு சொல்லிட்டு சால்வ் ஆக போகுதுன்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி உள்ள வந்துட்டாங்க. பார்வதி உள்ள வந்தா பிரச்சனை முடியறதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பார்வதி இந்த பிரச்சனையில யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா திவாகருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவர் எப்படி பைத்தியக்காரன் சொல்லலாம், பைத்தியக்காரன் இனிமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லு பிரவீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஏன் அப்படின்னா நேத்து கனியக்காக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது அங்கேருந்து வினோத் வந்து டோர் டெலிவரியா இருந்தாலும் கீழியா போட்டு போவாங்க கையில கொடுக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி வினோத் வந்து கனியக்காக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார் இல்லையா. பிரியாணி ஆர்டர் பண்ற வந்து வெளிய வச்சிட்டு போய்டுவானா சும்மா அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த பிரச்சனையில நான் திவாகருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சு கடைசியா சரி ரைட் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சா ரெண்டு பேரும் கையை கொடுத்து கிளம்புங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரெண்டு பேருமே கை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி கை கொடுக்காட்டாலும் பிரச்சனை இல்லை 3 தடவை கிளாப் பண்ணிட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரைட் நீ சொல்லி தொலைறா நாங்க தட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா கையை தட்டி இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டாங்க. ஆக மொத்தத்துல ஒரு கேப்டன்சி கிடைச்சிருக்கு. அந்த கேப்டன்சியை எந்த விதமான பாதிப்பும் இல்லாம 5 நாள் கடந்து வீக்கெண்ட் எபிசோடுக்கு போயிட்டா அதுவே வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பண்ணாம நான் புதுசா தினசா ட்ரை பண்றேன் பாருங்க எவ்வளவு பாராட்டு வாங்குறேன் பாருங்க அப்படிங்கிற பேர்ல கடைசியில வாங்கி கட்டிக்கிட்டு வெளியே போய் உட்கார்ந்து எங்கே செல்லும் இந்த பாதை அப்படிங்கிற மாதிரி வானத்தை பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்தாப்புல. அவ பிக் பாஸை கூப்பிட்டு உன் நிலைமையை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா, ஏதோ ஆர்மி கேம்ப்னு சொன்னேன் உன்னை நம்பி நான் யூனிஃபார்ம்லாம் அனுப்பிச்சு விட்டேன் கடைசியில் நீ என்ன
என்னப்பா இப்படி நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சி விட்டுட்டு சரி ரைட் இதை நானே தொடங்கி வைக்கிறேன், எல்லாரையும் கூப்பிட்டு லைன்ல நிக்க வச்சு யாராச்சும் மேக்கப் போட்டுருக்காங்களா, இல்ல வந்து நெயில்ஸ்லாம் கரெக்டா கட் பண்ணிருக்காங்களா, பேட்ச் மாட்டிருக்காங்களா, ட்ரெஸ் கோட் கரெக்டா போட்டுருக்காங்களா, இதெல்லாம் போய் செக் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. ஆர்மி கேம்ப் மாதிரி இருக்கும்னு சொன்னீங்க, உங்களை நம்பி யூனிஃபார்ம்லாம் அனுப்பிச்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா பிரவீன் ராஜ் எல்லாரையும் சோபால உட்கார வச்சு நான் இந்த ஆர்மி கேம்ப்னு சொன்ன விஷயத்தை நான் சீரியஸா சொல்லணும் இல்லையோ, பிக் பாஸ் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டாரு போல இருக்கு. அதனால இதுக்கப்புறம் நம்ம டாஸ்கை மீறி காலையில கெமி நீ கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் சொல்லி கொடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாப்ல. உடனே பார்வதி கிளம்பிட்டாங்க. அப்போ நீ இந்த ஆர்மி கேம்பை சீரியஸா கொண்டு போக போறியா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியே. அந்த கேள்விக்கு பிரவீன் ராஜ் ஆமா அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டாப்ல. ஆர்மி கேம்ப் மாதிரி கொண்டு போறீங்கன்னு சொல்றீங்க. ஆர்மி கேம்ப் அடுத்த கேள்வியா இந்த ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சொன்னல அதை கம்பல்சரி பண்ணி தான் ஆகணுமா, இல்ல வேணும்னா பண்ணிக்கலாம் இல்லனா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல எல்லாருமே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிரவீன் ராஜ் சொன்ன உடனே இங்க பாருப்பா ஆல்ரெடி ஐ அம் நாட் ஃபீலிங் வெல், எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நீ கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன்னா நான் இப்பவே வித்ட்ரா பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி வந்து ஐ அம் நாட் ஃபீலிங் குட் அப்படினா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் போய் வேலை செய்யுமான்னு சொன்னா நான் வேலையை ரிசைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கழட்டி போட்டு போயிடுறாங்க. கியூசின்னு ஒரு பொறுப்பு கொடுத்தா அதையும் தூக்கி போட்டு நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ வெறும் ஸ்ட்ரெச்சஸ் தான் பண்ண சொன்னாப்ல, அதுவும் நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசினா இந்த வீட்டுக்கு இந்த புள்ள எதுக்கு தான் வந்துச்சு அப்படிங்கிறதே புரியல. அப்பயும் அந்த மனுஷன் சொல்லிட்டாப்ல இங்க பாருமா இது ஒன்றும் ஒரிஜினல் ஆர்மி கேம்ப்லாம் கிடையாது, பிக் பாஸ் வீட்டில் ஒரு ஆர்மி கேம்ப், ஸோ உங்களுக்கு இஷ்டம் இருந்தா பண்ணுங்க இல்லைனா வேணா விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு எவ்வளவோ இறங்கி வந்துட்டாப்ல. அப்பயும் பார்வதி விடாம இங்க பாருங்க பிரவீன் ராஜ் ஒரு விஷயத்தை எனக்கு தெளிவா சொல்லுங்க, நீங்க தெளிவா சொன்னாதான் எங்களுக்கு புரியும், இதை ஒரிஜினல் ஆர்மி கேம்ப் மாதிரி தான் நீ கொண்டு போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து கேட்டுருக்காங்க. இதை தானே ஃபர்ஸ்ட் கேள்வியாவே அவங்க கேட்டாங்க, அவரும் ஆமான்னு சொல்லிட்டாப்ல. ஆனா மறுபடியும் அதை கேட்டு 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 பிரவீன் ராஜை ட்ரிகர் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த மனுஷன் ஆமா 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 ஆமான்னு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு கத்துன்னு கத்தியும் அது பார்வதி காதுல விழாம கொஞ்ச நேரம் உங்க வாயை மூடிட்டு உட்காருங்க பார்வதி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டானே, அது எப்படி நீ என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை புடிச்சுக்கிட்டாங்க. எதுக்கு அப்படி சொன்னீங்க? பார்வதி மறுபடியும் பிரவீன் ராஜ் விடுற வார்த்தையை பிடிச்சி பிரச்சனை பட்டுருந்தாங்க. இப்பயுமே நீ எப்படா என்ன வாயை மூடிட்டு உட்காருன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே பிரவீன் ராஜ் சொன்னாப்ல ஏன்னா நீ கத்தி வீட்டுடைய பீஸை கெடுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்குமே பார்வதி பாருங்க பீஸ் இந்த வார்த்தையை எங்கே கேள்விப்பட்டிருக்காங்க, நேத்து நாமினேஷன்ல அப்ப இந்த பீஸ்ன்ற வார்த்தையை சொல்லி நீ தான் நாமினேட் பண்ணிருக்கியா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டு உனக்கு வந்து பீஸ் வேணும்னா ஊட்டி கொடைக்கானலுக்கு போடா, நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி இவங்க பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் திவாகர் டாப்ல நீ கால்ல பண்ணது ரொம்ப பார்ஷியாலிட்டியா பண்ண மாதிரி தான் எனக்கே தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரச்சனையை ஆரம்பிச்சோடனே பிரவீன் ராஜ் பார்த்தாப்ல அந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனையே எவ்வளவு தேவையில்ல, நம்ம இதுல கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில யாரெல்லாம் இருந்தீங்களோ கொஞ்சம் எஞ்சி நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்குமே திவாகர் ஏமா இப்படி பார்ஷியாலிட்டியா பண்ற, எல்லார் மனிதனும் நடந்துச்சு, நீ என்னப்பா அட்டன் பண்ணவங்க மட்டும் எந்திக்கன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி திவாகர் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ண அந்த பிரச்சனைக்குள்ளேயும் நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அதுக்குள்ளேயும் வந்து அதுக்குள்ள ஏன் பிரச்சனை நுழைப்பண்டா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில இந்த சாரி கேம் நீ அவ்வளவு ஈஸியா விட்டுட்ட, ஆனா நேத்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்ணணும்னு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்பயுமே பிரவீன் ராஜ் என்ன சொன்னார்னா இந்த சாரி கேம் இந்த வீட்டுல வேணான்னு சொன்னதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே அப்புறம் எதுக்கு நேத்து நான் வந்து சாரி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவ கனியாக்க கிட்ட அக்கா நானா வந்து சாரி சொல்ல சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இல்ல நான் கேட்டேன் அவ சொல்லிட்டு போனா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே கடைசி வரைக்கும் பார்வதி விடவே இல்லையே. சாரி கேமே வேண்டாம் நான் சொன்னீங்க, அதுக்கப்புறம் யார் சாரி கேட்டது? நான் வேணும்னு சொன்னேன், அதனால அவங்க கேட்டாங்க. இதுக்கு நடுவுல எஃப்ஜே கடுப்பாய் எந்திரிச்சு அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி கத்தன உடனே அவன் பேச்சு கேட்டு எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. ஆனா பார்வதி பார்த்தாங்க அது எப்படி இவன் பேச்சு கேட்டு எல்லாரும் அமைதி ஆகலாம், நான் விடுவேனா, நான் எந்திரிச்சு மறுபடியும் கத்து வேண்டான்னு சொல்லிட்டு லவலன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் கேப்டன் வந்து இங்க பாருங்கம்மா நான் வந்து சாரி கேம் வேணான்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதும் மறுபடியும் பார்வதி இன்னைக்கு ஸ்ட்ராங்கா கேட்கல ஆனா நேத்து ஸ்ட்ராங்கா தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்லிட்டு இருக்கும்போது நீ உட்காருமா போய் உட்காரு அப்படின்னு போடா அங்கிட்டு நீ போய் என்ன நில்ற என்ன உட்கார சொல்ற போடா அப்படின்ட்டாங்களா. உடனே வினோத் பார்த்தாப்ல காலையில உள்ள பிரச்சனையில உள்ள வந்து ஊதி விட்டல இப்ப நான் ஊதி விடுறேன் பாரு அப்படிங்கிற பேர்ல அது எப்படி ஒரு கேப்டன் பார்த்து வாடா போடான்னு சொல்லலாம், இது எனக்கு பிடிக்கல உடனே சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்ச உடனே இப்பதான்டா சாரி கேம் வேணாம் நீங்க இப்படா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆரம்பிச்சு நான் அவனை எப்பயுமே வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன் அந்த மாதிரி தான் இப்பயுமே கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வினோத் அவன் வந்து உன்னை வாடி போடின்னு கூப்பிட்டானா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியா சரிப்பா இப்ப என்ன நான் வந்து கேப்டனை ஹர்ட் பண்ணிட்டேனா சரிப்பா நான் சாரி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேம் வேணாம்னு சொல்லிட்டு கடத்துல எல்லா பிரச்சனையும் பண்ணி பார்வதி தான் சாரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
கடைசியில சபரி பார்த்தாப்ல இந்த பிரச்சனை முடிகிற மாதிரி தெரியல, எல்லாரும் ஒரு 10 செகண்ட் கொஞ்சம் அமைதியா இருக்கடா, அதோட இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் பேச்சை எல்லாருமா கேட்டு அந்த 10 செகண்ட் அமைதியா இருந்தா அந்த பிரச்சனையே வந்து முடிச்சாங்க. அவ பிக் பாஸ் உள்ள வந்து என்ன சொன்னார்னா, ஆவுனா கண்டென்ட்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள அந்த கண்டென்ட்ன்ற வார்த்தையவே யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்க யாருமே இங்க கண்டென்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்காப்ல. ஆனா இவங்க எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள கண்டென்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் எஸ்பெஷலி பார்வதி சுத்தி சுத்தி அவங்க பண்றது எல்லாமே கண்டென்ட்டுக்காக தான் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், வெளியே இருந்து பார்க்குற நமக்கும் தெரியும், வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து பேசுற விஜய் சேதுபதிக்கும் தெரியும், ஏன் பிக் பாஸ்க்கே தெரியும். இருந்தாலும் அவர் உருட்ட பாருங்க, நீங்க எல்லாரும் இதை யதார்த்தமா தான் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு பார்வதி எக்ஸாக்ட்லி இருக்காங்க. காலையில தான் நான் எல்லாத்தையும் கேமா பார்த்து நான் கேமா பண்ணிட்டு இருக்கேன், எந்த அலைன்ஸை எப்போ வச்சுக்கணும், எந்த அலைன்ஸை கழட்டி விடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு பண்றேன், ஏன்னா அது எல்லாமே பார்ட் ஆஃப் தி கேம் தான் அப்படிங்கிற மாதிரி பார்வதி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பிக் பாஸ் வந்து இந்த வீட்டில் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே யதார்த்தமா நடக்கிறது, இது எதுவுமே கண்டென்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பார்வதி தான் எக்ஸாக்ட்லின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கான்டென்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அண்ட் கடைசியா பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, நீங்க போடக்கூடிய சண்டைகள் இதெல்லாம் பார்த்து மக்களுக்கு வேணா அது கண்டென்ட்டா இருக்கலாம், ஆனா இது உங்களுக்கு வாழ்க்கை, அதை பார்த்து நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாரு. அது அவங்களுக்கு கான்டென்ட், உங்களுக்கு வாழ்க்கை. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம், பார்வதியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் உங்களுக்கு டிஃபால்ட்டா 2 அடிமைகள் தேவைப்படுவாங்க, அவங்க 2 பேரை வச்சு தான் இவங்க எல்லா வேலையுமே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கலையரசன் அண்ட் திவாகர், அண்ட் அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி கமருதீன் வினோத் இவங்க 2 பேரை வச்சு தான் போன வாரம் ஃபுல்லா கேம் விளையாடினாங்க. இப்போ வினோத் கொஞ்சம் அகைன்ஸ்ட் ஆயிட்டார் அப்படிங்கிறதுனால வினோத்தை கழட்டி விட்டுட்டு திவாகரை சேர்த்துக்கிட்டாங்களா, திவாகர்ட்ட மன்னிப்பு கேட்டு. சோ இப்போ வந்து பார்வதி திவாகரன் கமருதீன் கிட்ட போய் உட்கார்ந்துட்டு வினோத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. வினோத் பாத்தியா என்ன சொல்றாருன்னு, என்னாலதான் அவருக்கு 5 ஓட்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அது வினோத் காதுலயே விழுந்துச்சு. அவரே அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு, இங்க பாரு பார்வதி தேவையில்லாத சீன்லாம் கிரியேட் பண்ணிட்டு தேவையில்லாம பேசாத, தேவையில்லாம என்கிட்ட மோதாத அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்குமே, மோதாத ஈதாதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, யாருகிட்ட மோதணுன்றதுலாம் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இதுகிட்ட பேச்சு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கமருதீன்ட்டே கேட்கிறாப்ல, இங்க பாருப்பா நான் உன்ட்ட அந்த மாதிரி சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு கமருதீன் சொல்றாப்ல, ஆமா இவகிட்ட பிரச்சனை பண்ணி தான் 5 ஓட்டு வாங்கிட்டேன்னு நீ சொல்லலாம் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது இந்த வேலையை தான் அரோரா பார்த்து விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வீட்டில் கழுவி ஊத்துனாங்க. இப்ப கமருதீனே அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. அப்ப வந்து வினோத் சொன்னாரு, இங்க பாருப்பா நான் அந்த மாதிரிலாம் சொல்ல, நான் காமனா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரைட்டு அந்த பிரச்சனையை விட்டு பழைய மட்டருக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் ஜெயில இருக்கும்போது என்ன சொன்னேன், கமருதீன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தான், எனக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணி வந்தானா அப்பதான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து கமருதீன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீ தானே சொன்ன, அப்ப எனக்கு ஹர்ட் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி. கரண்ட் பிரச்சனை முடியல அப்படின்னா பழைய பிரச்சனைக்கு போயிடுறாங்க. கூட பழகுனதுக்கு அப்புறமேட்டு தான் கமருதீன் வந்து எல்லாருமே ஒதுக்குறாங்க நீங்க சொல்லல. வினோத் போனதுக்கு அப்புறமா கமருதீன் பார்வதி சொல்றாப்ல, நீங்க அவன் என்ன தெரியுமா சொன்னா, முன்னாடிலாம் உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும் மச்சான், எனக்கு நீ பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி ஆரம்பிச்சியோ அன்னைக்கு தான் யாருக்குமே உன்னை பிடிக்காம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அதாவது அது தப்பு தான் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சா, அன்னைக்கு சொல்லும் போது தெரியலையா, அன்னைக்கு சொல்லும் போதே அது தப்புன்னு தெரிஞ்சிச்சா, இங்க பாரு மச்சான் அந்த மாதிரிலாம் சொல்லாதடா, அது தப்பா இருக்குது, நான் சப்போர்ட் பண்றதுனால அந்த மாதிரி நடக்கல, நீ தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கே அதை சொல்லியிருந்தா சூப்பர்னு இருக்கலாம். ஆனா அன்னைக்கு அதை கேட்டுட்டு சூப்பர் மச்சான் கரெக்டா சொல்லிட்டடா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு அந்த மேட்டர் தேவை அப்படின்னு உடனே அந்த பாயிண்ட் எடுத்து பேசிட்டு இருக்காப்ல அப்படின்னா, இதனால தான் சொல்றேன் கமருதீன் ஒரு ஆம்பளை பார்வதி தான். பொண்ணு கூட பழகி உன்னை யாருக்கும் பிடிக்காம போயிடுச்சுன்னு சொன்னாரா இல்லையா, அது தப்புதான். ஆனா கமருதீன் இப்போ வரைக்கும் பேசினதெல்லாம் மேட்டர் கிடையாதுங்க. இதுக்கு அப்புறமா ஒரு மேட்டர் ஒன்று சொன்னார் பாருங்க, அதெல்லாம் கேட்டுனா ஆடி போயிட்டு அசந்து போயிட்டுன்ற லெவலுக்கு இருந்துச்சு. அதாவது வினோத்தை கூப்பிட்டு சொல்றாப்ல, மச்சான் ஒரு பொண்ணு இன்வால்வ் ஆயிருக்கு, நீ இவ்வளவு பேசியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னது இவ்வளவு பேசியிருக்கேன் நானடா பேசினேன் அப்படின்னு சொல்லி வினோத் கேட்டாப்ல. அதுக்கு சொல்றாப்ல, அன்னைக்கு பார்வதி ஆகிட்டே சண்டை போட்டு இருக்கும்போது மச்சான் உனக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கா, நீ போய் சப்போர்ட் பண்ணி பேசுறா அப்படிங்கிற மாதிரி வினோத் அமுச்சு விட்டாப்லையா. அதனால எப்படி ஆயிடுச்சா, இவங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சான். ஏண்டா அதை கேட்டு எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதானே ஒன்றும் புரியல. அதாவது கவர் போட்டு சாப்பிடலாமா கவர் இல்லாம சாப்பிடலாமா அப்படின்னு பேசும்போதெல்லாம் இவங்களுக்கு தெரியலையாமா, இவங்க போய் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டு சப்போர்ட் பண்ணிக்கும் போதெல்லாம் தெரியலையாமா. ஏதோ ஒரு இடத்துல வினோத் வந்து தம்பி போய் சப்போர்ட் பண்ணுப்பான்னு சொல்லி சொன்னதுனால கனியக்கா சொல்லிட்டாங்களா, இவங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சாமா. இதெல்லாம் எங்க போய் முட்டி சிரிக்கிறதுனே ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் வந்து வினோத் என்ன சொன்னார்னா, இங்க பார்ப்பா இதெல்லாம் நான் நல்ல இடத்துல தான் சொன்னேன், அது தப்பா போய் முடிஞ்சிருந்தா நானே சாரி கேட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம சாரி கேட்டு போறாப்ல அந்த மனுஷன். எப்பேற்பட்ட காமெடியை எவ்வளவு சீரியஸா பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள ஜோடியா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி எந்த ஒரு வேலையுமே பார்க்கலையா, இவங்க 2 பேரும் லவ் பண்ற மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே பண்ணலையா, யாருக்கும் எந்த டவுட் வராத மாதிரி தான் இருந்தாங்களா.
ஆனால் வினோத் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில தான் கன்னியக்கா கண்டுபிடிச்சி பெஸ்ட் பேர்னு சொல்லிட்டாங்களா. ஆனாலும் பாருங்க இவங்க 2 பேரும் தனித்தனி கேம் தான் ஆடுறாங்களா, 2 பேரும் யாருக்கும் மாறி மாறி சப்போர்ட்லாம் பண்ணிக்கலையா, என்னென்னலாம் பண்ணிருக்காங்க. கடைசியில் இதில் வேற வினோத்துக்கு இவர் அட்வைஸ் பண்றாப்ல, இங்க பாரு மச்சான், நானும் முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருந்தவன் தான், ஆனால் என்னுடைய கருத்தை கூட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா எப்படி மச்சான், பட் இருந்தாலும் நான் அமைதி ஆயிட்டேன், அதே மாதிரி அமைதியாயிருது உனக்கும் நல்லது மச்சான் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணோன்னே சரி ஓகேடா நீ சொல்லிட்ட நானும் அமைதியாடுறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கை கொடுத்துட்டு போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பொறுமையா பேசுவோம் எதுவாக இருந்தாலும், அவ்வளோதான். சரி ஓகே டன் டன்னா ஓகே இதுதான் இது பண்றது. அண்ட் அதுக்கப்புறமா பிரவீன் பார்த்தாப்ல சரி ரைட், இந்த வீட்டில் வரக்கூடிய பல பிரச்சனைக்கு பல பேர் காரணமா இருந்தா பரவாயில்ல, ஆனா ஒரே ஆள் காரணம் வந்தா நான் என்னதான்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை கூப்பிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சாப்ல. என் மேல உனக்கு ஏதாச்சும் கன்சென்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா உங்க மேல இருக்கக்கூடிய அதிருப்தியை நான் இப்படி தான் காட்டுவேன், நீங்க கேப்டன்சி எப்படி தான் கொண்டு போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதிலே தான் வந்து நிற்கிறாங்க. பிரவீனும் ஏமா நீ போக போக அதெல்லாம் பார்த்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எதுக்கு என்ன பார்த்து மூடிட்டு உட்காருன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இங்க பாருமா நான் உன்னை மூடிட்டு உட்காரலாம் சொல்லல, பார்வதி வாயை மூடிட்டு உட்காருங்கன்னு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே அதை எதுக்கு சொன்னீங்கன்னு கேட்டுதாங்க. அதுக்கான பதில நான் அங்கேயே சொல்லிட்டேமா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்லிட்டு கூடவே நீ கூட தான் என்ன வாடா போடான்லாம் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் உன்னை வாடா போடான்னு எல்லா டைமும் தான் கூப்பிடுறேன், எங்கேயாச்சும் நீ என்ன ஸ்டாப் பண்ணிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆமா ஸ்டாப் பண்ணிருக்கனே, இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி வாடா போடான்னு கூப்பிடும்போது வேணான்னு நான் சொல்லியிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓ சொல்லியிருக்கியா சரி அப்ப என்ன பண்ணலாம், அப்ப எதுக்கு நீ என்ன மூடிட்டு உட்காருன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய பாயிண்ட்டுக்கே போயிட்டாங்க. நீங்க மூடிட்டு உட்காரு. அதுக்கப்புறமா பார்வதி பண்ற வேலையை பாருங்க, நீங்க கூட தான் த்ரெட்டன் பண்றீங்க, கிட்ட வந்து அப்படிதான் சொல்லிட்டு கண்ணை விரிச்சு பேசுறீங்களே அதெல்லாம் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கூட ஓகேன்னு விட்டுலான்னு வைங்களேன். அதுக்கப்புறமா ஒருத்தன் எவ்வளவு பேசினாலும் மாட்டானே, திருப்பி நம்ம பக்கமே திருப்பி விட்டுட்டு இருக்கானே, இவனை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கடைசி தான் அவங்களுடைய உமன் கார்டை தூக்குறாங்க. அதாவது பொண்ணுனா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா, பொண்ணுனா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. சரி ரைட்டு ஏதோ ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்குது, இந்த இடத்துல நம்ம வாயை விடக்கூடாது, நம்ம அமைதியா இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பிரவீன் ராஜும் அமைதியா இருக்காப்புல. என்னப்பா அமைதியா இருந்தா அப்படி சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு வாயை புடுங்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வேற எந்த இன்சிடென்ட்டை கொண்டு வந்து கம்பேர் பண்றாங்க பாருங்க. நேத்து இவங்கள சாரி சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இது பண்ணாராம், இன்னைக்கு வந்து அந்த சாரி மெட்ரோ அவளை லேசா விட்டுட்டாரு. சோ பொண்ணுங்கன்னா ஒரு மாதிரியும் பசங்கன்னா ஒரு மாதிரியும் கொண்டு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ வாயை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா கடைசி வரைக்கும் பிரவீன் ராஜ் அசரவே இல்லையே. பொண்ணுன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, பொண்ணுன்னா நீங்க த்ரெட்டன் பண்ணுவீங்க, பொண்ணுன்னா நீங்க வந்து எல்லா ஆட்டத்தையும் ஆடுவீங்க. பார்வதி என்ன ட்ரை பண்றாங்க அப்படிங்கறத பிரவீன் ராஜ் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல எதுவுமே பேசாம நைஸா அப்படியே எஞ்சி போயிட்டு அம்மா பார்வதின்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தாப்ல, திரும்பி பார்க்கல, நீ ட்ரை பண்ணது அட்டர் ஃபிளாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போன உடனே நீ தான்டா ஃபிளாப், நீ தான்டா டூப்பு, உலக பெருசு 9ஆம் நம்பர் டூப்பு ஃபிளாப் டூப்புன்னு சொல்லிட்டு கடந்து புலம்புன்னு புலம்பிட்டே இருக்காங்க. ஃபிளாப் 1ஆம் நம்பர் ஃபிளாப், உலக பெருசு 9 ரூபாய் நோட்டு. அதுக்கப்புறமா இந்த வீட்ல இருக்கிற எல்லாருடைய ட்ரெஸ் ஆக்சசரிஸ் மேக்கப் ஐட்டம்ஸ் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிக் பாஸ் வந்து புடுங்கி வச்சிருக்காரு இல்லையா, அதெல்லாம் எப்படி மறுபடியும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க பிக் பாஸ் வந்து நிறைய டாஸ்க் கொடுத்துட்டே இருப்பாராம். அந்த டாஸ்க்ல கொஞ்சமா ஜெயிச்சு தான் அதெல்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோடைய முதல் டாஸ்க் வந்து பிக் பாஸ் வெர்சஸ் சூப்பர் டிலக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒரு 3 பேரும் சூப்பர் டிலக்ஸ் வீட்ல இருந்து ஒரு 3 பேரும் வரணுமா. அண்ட் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டைப் ஆஃப் டாஸ்க் வந்து இருக்குமா, ஒவ்வொருத்தரும் அந்த 4 டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி ஒருத்தர் 4 டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாதான் ரெண்டாவது ஆளே என்ட்ரி ஆக முடியும். இதே மாதிரி 3 பேரும் அந்த 4 டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். யாரு ஃபர்ஸ்டா முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். சோ 1000 பாயிண்ட்ஸ் கிடைச்சு யார் வின்னர் ஆகுறாங்களோ அவங்க தான் அந்த லாக்கர் ரூம் குள்ளேயே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த டாஸ்கில் வெற்றி பெற்றவங்களுக்கு தான் லாக்கரில் நுழைய வாய்ப்பு கிடைக்கும். அப்புறமா பிக் பாஸ் பஸ் அடிச்சு டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணாரு. சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து வினோத் வந்திருந்தாப்ல, பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து பார்த்தா துஷார் வந்திருந்தாரு. இதுல வினோத் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா கம்ப்ளீட் பண்ணிட்டாப்ல. ஆனா துஷாருக்கும் வினோத்துக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இருந்துச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது, ஸ்லைட் டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் விளையாடுறதுக்காக யார் வந்தான்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து கனியும், பிக் பாஸ் வீட்ல இருந்து நம்ம பார்வதி மேடமும் வந்திருந்தாங்க. இதுல கனியக்கா பாத்தீங்கன்னா கடகடன் 4 டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம பார்வதி மேடம் செகண்ட் டாஸ்க்லயே கொஞ்சம் வந்து ஸ்டக் ஆயிட்டாங்க, அதையே ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. தேர்ட் ரவுண்ட்ல வந்து நம்ம சூப்பர் டீலக்ஸ் வீட்ல எஃப்ஜே உள்ள வந்து 4 டாஸ்கையும் கம்ப்ளீட்டும் பண்ணி முடிச்சிட்டாப்ல. ஆனாலும் நம்ம பார்வதி செகண்ட் ரவுண்ட்லயே தான் கடந்து முக்குன்னு முக்கிட்டு இருந்தாங்க. சோ பிக் பாஸ் பஸ் அடிச்சு டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்க முயற்சி பண்ணதெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க. சோ அவங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ லாக்கர் ரூம்க்குள்ள போறதும் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. Clearly Super Deluxe has won by a lead. இதுல ஒரு பக்கம் பார்வதிக்கு சண்டைனா மட்டும் வாய் விழுப்புற வரைக்கும் போயிட்டு வருது. ஆனா டாஸ்க்னு வரும்போது பெருசா எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி உள்ள இருக்கவங்க யாருமே எதுவும் கேட்கல. பார்க்குற நமக்குமே அப்படி தோணலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கேமை ஸ்போர்ட்டா பார்க்குறோம், நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறோம்.
ஆனா பார்வதிக்கு ஒரு சின்ன கில்ட் இருக்கணும்ல, நம்மளால தான் நம்ம டீம் தோத்து போச்சு, நம்ம கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கணும். இல்ல எதுவுமே பேசாம விட்டுருந்தா கூட மனசாரி இருக்கும். ஆனா பார்வதி போயிட்டு கமருதீன்ட்ட மச்சான் நான் இவ்வளவு தூரம் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். எனக்கு வந்துச்சு பாருங்க ஒரு காண்டு. அதெல்லாம் நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல. இதுல வேற அவங்கள பத்தி அவங்களே வேற சொல்லிக்கிறாங்க, மச்சான் நம்ம எப்படி விளையாடுறோன்றது கிடையாதுடா, நம்ம 100% கொடுக்குறோமா அதை தானே நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது தற்பெருமை பேசுறதுல இவங்க திவாகரையே மிஞ்சிருவாங்க போலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவன் நானே வந்து இவ்வளவு பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கலடா. ஆனா இதுல எனக்கு என்ன புரியலன்னா, இப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்கு வெளியே சப்போர்ட் பண்றதுக்கு ஆளெல்லாம் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா? பார்வதி தானே இந்த சீசனுக்கே கண்டென்ட் கொடுக்குறாங்க, பார்வதி மட்டும் இல்லைன்னா இந்த சீசனே மொக்கடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது கண்டென்ட்ன்ற பேர்ல என்ன கர்மத்தை கொடுத்தாலும் பார்க்கலாமா? 100% கொடுக்கறதுன்றது தான் நான் பார்க்கறேன். சரி, நீங்க சொல்ற மாதிரியே இந்த சீசன்ல அதிகமா கண்டென்ட் கொடுக்கிறது பார்வதி தான். ஒரு நாளைக்கு போடுற 3 ப்ரோமோலையும் அவங்க தான் வராங்க, எல்லாமே ஓகே தான். ஆனா அவங்க கொடுக்குற கண்டென்ட்ல ஏதாச்சும் ஒரு நியாயம் இருக்குதா? அவங்க போடுற சண்டையில ஒரு 5 பைசா நியாயம் இருக்குதா? அவங்களுடைய கண்டென்ட்டை முகம் சுளிக்காம பார்க்க முடியுதா? அவங்க பேசுற பேச்சில ஒரு அர்த்தம் இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் ஆராயாம அந்த புள்ள சண்டை போடுதுல, அது சுவாரஸ்யமா இருக்குதா இல்லையா? எல்லாரும் கதறாங்களா இல்லையா? ஒத்த புள்ளி எடுத்துக்கிட்டு 50 பேட்டு வலிச்சு வலிச்சு வாடா வாடா வாடான்னு சண்டை போட்டுட்டு இருக்குல்ல, அதுதான் கண்டென்ட், அதுதான் சுவாரஸ்யம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா என்கிட்ட சொல்றது கொண்டு இல்ல. கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்ப நான் பார்வதி பத்தி சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்களே ப்ரூவ் பண்ற மாதிரி இப்ப போயிட்டு திவாகர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுவும் யாரை பத்தி தெரியுமா? இந்த வீட்டுல பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள்னா அது கமருதீன் மட்டும்தான். கமருதீனை பத்தி திவாகர் கிட்ட சொல்றாங்க, அதாவது அவன் வந்து ஒரு நேத்து ஒரு வேலையை பார்த்து விட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன வேலையை பார்த்து விட்டான்னு சொல்லி பார்த்தா, இவங்க எங்கெங்கெல்லாம் போய் யார் யார்கிட்ட எல்லாம் சண்டை போடும் போது அவங்கள பத்தி என்னென்ன பாயிண்ட் எல்லாம் பேசுறாங்களோ அந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே கமருதீன் பக்கத்துல இருந்து அப்சர்வ் பண்ணி அந்த பாயிண்டை எடுத்துக்கிட்டு என்னமோ அவனோட சொந்த பாயிண்ட் மாதிரி மத்த இடத்துல போய் பேசிறானா. அவனுடைய பாயிண்ட் மாதிரி எடுத்துட்டு போயிட்டு பிரவீன் கிட்ட அதே வார்த்தையை யூஸ் பண்ணிடுறான். அப்ப திவாகர் பாருங்க, ஆமா அவன் முதல்ல குத்துறவன் தான், அவன் எல்லாமே பண்ணுவான், அவன்கிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கு. இப்போ ஏன் தெரியுமா அவன் வந்து பேசிட்டு இருக்கான், வீட்டில் அடிக்கடி சண்டை போட்டு லாக் ஆயிட்டான், அதனால தான் அவங்ககிட்ட இருந்து பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்லிட்டு இருந்தாப்ல. அடுத்ததா பார்வதி கமருதீன் மேல வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? அவன் என்ன வந்து பேடா டச் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்குமே திவாகர் என்ன சொல்றாரு, ஆமா ஆமா நானே பார்த்திருக்கேன், சில டைம்ல நீ ஃபீல் பண்ணி போய் அழுவ, அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவன் தொடுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் பேசிட்டு இருக்காப்ல. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நம்ம ரெண்டு லவ் பண்ணலாமா, நான் கட்டிக்கலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் கேட்டது திவாகர். அந்த டைம்ல பார்வதி போயிட்டு கமருதீன் புலம்பிட்டு இருந்தாங்க. இப்போ அவன் பேட் டச் பண்றான் அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு திவாகர் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காராம். சும்மா தேவையில்லாம வந்து டச் இது பண்றான். அதுக்கு பார்வதி சொல்றாங்க, நான் அவங்ககிட்டே சொல்லிட்டேன், இங்க பாருங்க தோழரே கமருதீன், நீங்க ஒரு ஹெல்த்தி பவுண்டரியை மெயின்டைன் பண்றது நல்லதுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இவங்களே உசுப்பேத்தி விடுவாங்களாம், வா கண்டென்ட் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். 2 பேரும் உட்கார்ந்துக்கிட்டு நேஷனல் டெலிவிஷன்ல இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது கூட தெரியாம அசிங்கமா கீழ்த்தரமா கேவலமா டபுள் மீனிங்ல உட்கார்ந்து பேசுவாங்களாம். நல்லா என்கரேஜ் பண்ணி சரி ரைட் அந்த தான் என்கரேஜ் பண்ணிது, நம்மளும் களத்துல இறங்குவோம் அப்படின்னு சொல்லி இறங்குனா அவன் என்ன பேட் டச் பண்றான், தப்பா இது பண்றான் அப்படிங்கிற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் எடுத்து போட்டு இந்த பிரதீப்பை வெளியே எடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரையும் வெளியே எடுக்கிறதுக்காக பாக்குறாங்க போல இருக்கு. மனசு வருத்து அழுகுற அதை கூட ஒரு டச்சா கொண்டு வர. அதாவது இவ்வளவு நாளா 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டாங்க, பழகிட்டாங்க, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பெல்லாம் அது பேட் டச்சாவோ லிமிட்டை கிராஸ் பண்ற மாதிரியே தோணல. திடீர்னு ஏன் பார்வதிக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு வராங்க. அதாவது கமருதீன் இப்ப என்ன தெரியுமா ட்ரை பண்றான், 2 பொண்ணுங்க லவ் கான்செப்டை ட்ரை பண்றான், அதுக்கு நான் தான் ஆளா கிடைச்சனா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்பதான் புரிஞ்சிச்சு, அதாவது கமருதீன் சிங்கிள் லவ் கான்செப்டா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஓகே, ஆனா நான் ஒரு பக்கம் அரோரா ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி 2 லவ் கான்செப்ட்ல போகும்போது இட்ஸ் நாட் ஓகே, அதுக்கு நான் ஆள் கிடையாது, அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணானா நான் அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவேன், அதுதான் பேட் டச் அப்படிங்கிற மாதிரி தான் களத்துல இறங்கிருக்காங்க போல. 2 பொண்ணுங்க கான்செப்ட் மாதிரி வந்து ட்ரை பண்ணாடே. இதுக்குமே திவாகர் இங்க பாருமா, நீ ஏன் கூட சபரி கூட நிக்கல்ஸ் விக்ரம் கூட இவங்களோடலாம் சேர்ந்து ஏதாச்சும் பண்ணும்போது தப்பா போகாது, ஆனா அவன் கூட சேர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் தப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் அட்வைஸ் பண்றது கேட்கும்போது தான் எனக்கு பயங்கர திருப்பா வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த மனுஷன் இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு சுத்திட்டு இருக்காருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். அதை பத்தி பார்வதியே பல இடத்துல பேசியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதை அவர் சொல்லி பார்வதி கேட்கிற நிலைமைக்கு வந்து நின்று பாருங்க. இதே நீ போய் சபரிட்ட பண்ணு, ஏன்ட்ட பண்ணு, அதெல்லாம் தப்பா போகாது. அண்ட் இப்போ வச்ச டாஸ்க்ல சூப்பர் டெலிஸ் வீட்டுக்கு 1000 பாயிண்ட்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க இல்லையா. சோ நீங்க இப்போ லாக்கர் ரூம்குள்ள போறீங்க, லாக்கர் ரூம் உடைய ரூல் பத்தி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் உடைய திங்ஸ் எல்லாமே உள்ளதா இருக்கும். அதே மாதிரி சூப்பர் டெலிஸ் வீட்டுடைய லக்ஸரி ஐட்டமும் உள்ளதா இருக்கும். குறித்த டைம்க்குள்ள போயிட்டு நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் வின் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான ஐட்டத்தை நீங்க வெளியே எடுத்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அண்ட் பிங்க், கிரீன், பிரவுன்
இந்த 3 கவர்ஸ் வந்து இருக்குமா. பிங்க் வந்து ஃபுட்டா, கிரீன் வந்து ஆக்சசரிஸ், பிரவுன் வந்து கிளாத் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். ஆனா கொடுக்குற டைம்குள்ள தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கொடுக்குற டைம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 9 செகண்டா. உங்களுக்கு கொடுக்கப்பட போகும் நேரம் 9 seconds. அண்ட் இதுல வச்சிருக்கக்கூடிய இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் வின் பண்ணுவீங்களோ அந்த பாயிண்ட்ஸ்க்கான பொருளை மட்டும் கால்குலேட் பண்ணி அந்த 9 செகண்டுக்குள்ள கரெக்டா வெளியே எடுத்து வந்துட்டீங்க அப்படின்னா அந்த எல்லா பொருளும் உங்களுக்கு. ஒருவேளை நீங்க ஜெயிச்ச பாயிண்ட்ஸை விட அதிகமான பொருளை லாக்கர் ரூம்ல இருந்து வெளியே எடுத்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்க ஆப்பனன்ட் தான் அந்த பொருள் எல்லாத்தையுமே செக் பண்ணி இதுல எதெல்லாம் நீங்க வச்சுக்கணும் எதெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு கொடுப்பாங்களாம். எந்த பொருளை வைத்துக் கொள்ள கூடாது என்பதை எதிரணியினரை முடிவு செய்வார்கள். அண்ட் பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்சு டாஸ்கை ஸ்டார்ட் பண்ண உடனே சூப்பர் ஸ்வீட்ல இருந்து சபரி, எஃப்ஜே அண்ட் வினோத் இவங்க 3 பேர் தான் உள்ள போனாங்க. கரெக்டா கால்குலேட் பண்ணி எடுக்க போறாங்க போல அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டமணிக்கு இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வெளியே வந்துட்டாங்க. சோ அப்பவே தெரிஞ்சு போச்சு 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேல தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்பவே இன்னொரு விஷயமும் தெரிஞ்சு போச்சு, இவங்க எல்லாருமே சேர்ந்து நமக்குள்ள பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங் போட்டாங்க போல இருக்கு. அதை வந்து பிக் பாஸ் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணாப்ல, அதாவது நீங்க 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேல எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஆப்போனன்ட் டீம் தான் இது வந்து பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதி அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தாங்களா. அதுக்குமே கனியக்கா உங்களுக்கும் சேர்த்தாம எடுத்து வந்திருக்கேன், கொஞ்சம் அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டாங்க. அண்ட் இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உள்ள வந்து பேக்கேஜா வச்சிருக்காங்க இல்லையா, அதுல வந்து சூப்பர் ஸ்வீட்டுக்குன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு, பிக் பாஸ் ஹவுஸுக்குன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜ் எல்லாம் அவங்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க போல இருக்கு. அட்லீஸ்ட் இவங்க அதையாச்சும் பார்த்து எடுத்துக்கணும். அந்த மாதிரியும் பார்த்து எடுக்காம டீலிங் பேஸ்ட் போனதுனால அவங்களுக்கும் சேர்த்து எடுத்து வந்துட்டாங்க. அதை பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாப்ல, அதுக்கும் பார்வதி மட்டும் கத்திட்டு இருக்காங்க. மத்த எல்லாரும் ஏய் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை மறுபடியும் திட்டி விடுறாங்க. சாரிப்பா மன்னிச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சாரி கேட்கிறாங்க. ஆக்சுவலா இந்த சீசன்லயே இப்ப வரைக்கும் வச்ச டாஸ்க்ல இது கொஞ்சம் பெட்டரான டாஸ்க். அண்ட் பிக் பாஸ் வந்து நிறைய எதிர்பார்த்திருப்பார் போல இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த லாக்கர் ரூம்ல போயிட்டு எடுத்து வராங்க இல்லையா, இதுல தான் அதிகமான சண்டை வரும் 2 டீமுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் டீலிங் போட்டு ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கிறத பார்த்து பிக் பாஸ் டென்ஷன் ஆயிட்டாரு. நான் வந்து உங்களை தனித்தனியாக செலக்ட் பண்ண சொன்னேன், நீங்க என்ன சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க தனியா செலக்ட் பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் கொஞ்சம் டென்ஷனாவே பேசிட்டு இருக்காப்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 650 ரூபீஸ்க்கு பிக் பாஸ் வீட்டுக்கும் வெறும் 350 ரூபீஸ்க்கு மட்டும் சூப்பர் லிஸ்ட் வீட்டுக்கும் எடுத்துட்டாங்க. 350 எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களா? என்ன அநியாயம் இது? இப்படி எடுத்ததை பார்த்து சூப்பர் லிஸ்ட் வீட்ல இருக்கவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா நாங்க டாஸ்க்ல வின் பண்ணி உங்களுக்கும் பொருள் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்து எடுத்து வந்தா கடத்துல நீங்க 650 ரூபீஸ் நாங்க 350 ரூபீஸா, சூப்பர்ரா வேற லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டு போயிட்டாங்க. 550 plus 100 650 350 thank you. அப்புறமா பிக் பாஸ் பார்த்தாப்புல எப்படிப்பட்ட டாஸ்கை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாலும் அதை எப்படி சொதப்புறது அப்படிங்கிறது தான் இவங்க குறியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு காலையில் தாண்டா உங்களை பாராட்டி தொலைஞ்சேன், மறுபடியும் என்ன அப்படி பண்ணி தொலைறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாப்புல. அதாவது 1000 பாயிண்ட், அந்த 1000 பாயிண்ட்டுக்கு பொருளை எடுத்து வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா ஆப்போனன்ட் தான் முடிவு பண்ணுவாங்கன்றது சொன்னேன்ல. அதை மீறி ஏன்னா அப்படி பண்ணீங்க? இந்த டாஸ்க் உடைய பேசிக்கே குரூப் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாதுன்னு தான். நீங்க லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிளிகளையும் கிழிச்சு அனுப்பிச்சு விட்டாப்புல. திரும்பவும் அதே குழியில போய் விழுந்திருக்கீங்க. இப்போ பிக் பாஸ் சொன்னது அங்க இருக்கவங்களுக்குலாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருந்தா கூட இதுக்கப்புறம் நடக்க போற டாஸ்க்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க உள்ள போயிட்டு எவ்வளவு பாயிண்ட் ஜெயிச்சிருக்காங்களோ அந்த பாயிண்ட்ஸ்க்கு அவங்களோட பொருளை மட்டும் எடுத்து வெளியே வர போறாங்க. சோ அதனால 2 டீமுக்கும் பயங்கரமான பிரச்சனை வரும், அதை வச்சு கண்டென்ட் வரும். இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இது அடுத்த டாஸ்க்ல நடக்குதா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். 2 பேரும் கலந்து பேசி எடுக்கிறதுக்கு லக்ஸரி பட்ஜெட் அது. அவங்க வந்து சூப்பர் லிஸ்ட் வீட்ல இருக்கவங்க பொருள் வந்து கொடுத்திருந்தாங்க, பிக் பாஸ் வீட்ல இருக்கவங்க பிரிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த டைம்ல வியானா ஏதோ ஒரு சஜஷன் சொல்லிருப்பாங்க போல இருக்கு. அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம பிரவீன் ராஜ் வந்து வியானா பார்த்து முறைச்சு விட்டாப்ல, ஏதோ சொல்லி விட்டாப்ல. பட் பிக் பாஸ் அந்த டைம்ல பயங்கர பிரஷர் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படிங்கிறதுனால வியானா ஃப்ரீயா விட்டுட்டு எல்லா டாஸ்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வந்து கேட்டாங்க, நீங்க மத்தவங்க கிட்ட அந்த மாதிரி பண்ற மாதிரி தெரியல, ஆனா என்கிட்ட மட்டும் முறைக்கிறீங்க, அதெல்லாம் பார்க்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப எங்க இருந்து தான் பார்வதி வந்தாங்கன்னு தெரியல. பிரவீன் உடனே குதிச்சு உள்ள வந்துட்டாங்க. ஆமாப்பா நானும் பாக்குறேன்ப்பா, நீ கொடுக்குற ரியாக்ஷன் நீ பண்றது அதெல்லாம் சரி கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி யாரு பேசிக்கிட்டு இருக்கா? பார்வதி. அவங்க இந்த வீட்டுல பண்றது செய்யறதெல்லாம் நல்லா இருக்குது போல இருக்கு. அது இல்லாம நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம்ல, அதாவது யார் யார் எதை பத்தி பேசுறதுக்கு விவசாயே கிடையாது, அவங்க தான் அதை பத்தி பேசுவாங்கன்னு. அந்த மாதிரி தான் பார்வதி பேசிட்டு இருக்காங்க. நீங்க கொடுக்கிற ஒரு சில லுக்கு இப்படி பண்றது ஆனா வியானா பார்த்தாங்க பார்வதி பேசுறது பேசிட்டு போட்டு, ஆனா நான் கேட்கிற நியாயத்தை நான் கேட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி பிரவீன்ட்ட போயிட்டு மறுபடியும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு பிரவீன் சொன்னாப்ல, ஆமாமா ஒரு பிரஷர்ல பண்ணிட்டு இருக்கோம், அந்த டைம்ல போய் பேசிக்கிட்டே இருந்தா அப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து மறுபடியும் நீங்க மத்தவங்க கிட்ட அப்படி பண்ற மாதிரி தெரியல, என்கிட்ட மட்டும் ஏன் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் இங்கிலீஷ்ல மாறி மாறி சண்டை போட்டாங்க. 2 பேரும் மாறி மாறி இமிடேட் பண்ணிருந்தாங்க. கடைசியில பிரவீன், இப்போ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கற, சாரி எதிர்பார்க்கறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வியானா வந்து இந்த சாரி கேமுக்குலாம் நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க.
வச்சாங்க. ஆனா கடைசியா கெமி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாரு மச்சான், ஒரு விஷயத்தை நீ சீரியஸா கன்சிடர் பண்ணணும். எல்லாருமே சொல்றதுல ஒரு விஷயம் காமனா இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தனா, உன்னோட ரியாக்ஷன், நீ சொல்ற விதம் அது தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, அதை நீ மாத்திக்கிட்டாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த மனுஷனுமே சரி ரைட்டு, நான் சொல்ற விதம் உங்க எல்லாருக்குமே தப்பா தோணுது, நான் அதை மாத்திக்க ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டப்ப சரி ரைட், பிரச்சனை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. ஓகே ப்ளீஸ், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஆக மொத்தம் பிரவீன் ராஜ் இந்த வாரம் முழுக்க படக்கூடிய பாடெல்லாம் பார்த்துட்டு சரி ரைட்டு, இதுக்கப்புறம் அடுத்த வாரம் தலை டாஸ்க்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த டாஸ்க்ல எப்படியாவது ஜெயிச்சல கூடாதுடா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மும்மரமா இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த வீட்டில் வந்து நாமினேஷன்ல கூட நிம்மதியா இருந்துடலாம் போல இருக்கு. ஆனா கேப்டனா நிம்மதியா இருக்க முடியாது. அதுவும் பார்வதி இந்த வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பா இருக்கவே முடியாது அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒன்னா நம்பர் டூப்பு ஃப்ளாப். சோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் முழுக்க பார்வதின்னு சொல்லிட்டு பார்வதி தான் எல்லா பக்கமும் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அவங்க தான் கண்டென்ட் கொடுத்திருக்காங்க. யார் யார் கூடலாம் சண்டை போட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எபிசோடு. ஒரு பக்கம் பார்த்தா பிரவீன் ராஜை போட்டு படாத பாடு படுத்திட்டாங்க, இன்னொரு பக்கம் வினோத்தையும் போட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கடைசியில் கமுர்தின் மேல பல பழிகள் அள்ளி போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் பார்வதியோடைய பிஹேவியர், பார்வதி வந்து பல பழிகள் அள்ளி போடுறாங்க இல்லையா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அண்ட் கண்டிப்பா பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துரும். ஸோ மீடியம் மச் சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்காத பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.